எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 வச்சுக்கு நடந்த 2ஆம் தாவண FWC 2ஆம் தாவண கெமிஸ்ட்ரி பேப்பருக்குரிய விளக்கங்கள் பார்த்துட்டீங்கன்னா 2026 வச்சுக்கு நடந்த FWC 2ஆம் தாவண கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கம் பார்த்துட்டீங்க. இதில் ஏற்கனவே முதல் 20 MCQ கேள்விக்குரிய விளக்கங்கள் பார்த்துட்டோம். முதல் 20 MCQ கேள்வி விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போது நம்ம 21வது MCQ பார்க்க போறோம். 21வது MCQ கேள்வி, கூற்று கேள்வி. சரிதானே? கூற்று கேள்வி. ஓகே, இங்க என்ன சொல்றேன்னு சொல்லி பாரு. கூட்டு கேள்வி CrO4 2 மைனஸ் MnO4 மைனஸ். சரிதானே? CrO4 2 மைனஸ் குரோமேட்டும் மங்கனேட்டும். சரிதானே? CrO4 2 மைனஸ் MnO4 மைனஸ் ஆகிய ஒற்றோ அந்நியன்கள் நீர்க்கரைசல் நிலையில் நிறமுடையவை. நீர்க்கரைசல் நிலையில் நிறம் உடையவைன்னு சொல்றேன். சரியா பிள்ளையா? CrO4 மைனஸ் என்ன மஞ்சள் நிறம், MnO4 மைனஸ் என்ன ஊதா நிறம். சரி, அடுத்து இரண்டாவது என்ன சொல்றேன்னா, பகுதியாக நிரப்பப்பட்ட டி உபசக்தி மட்டம் உள்ள கட்டேன்களின் நீர்க்கரைசல்கள் நிறமுடையவைன்னு சொல்றாங்க. பகுதியாக நிரப்பப்பட்ட டி உபசக்தி மட்டத்தில் உள்ள கட்டேன்கள்ன்ற நீர்க்கரைசல்கள் நிறமுடையவை. சரி, நிறமுடையவை. புறமேதிலாம் பச்சை நிறமா இருக்கும். சரிதானே? சரி சரி சரி. ஆனா முதலாவது கூற்றுக்கு இரண்டாவது கூற்று விளக்கமான்னு சொல்லி பார்த்தேன்டா இல்ல, விளக்கமா இல்ல. ஆகவே என்ன ரெண்டாவது விட எதுனாது இரண்டாவது விடையா இருக்கு. சரியான பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது SO2வையும் H2S-ஐயும் வேறுபடுத்தறிவதற்கு அமில KMnO4 கரைசலை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றான். SO2வையும் H2S-ஐயும் வேறுபடுத்தறிவதற்கு அமில KMnO4 கரைசலை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே என்ன செய்யும்? SO2வையும் H2S-ஐயும் நீ அமில KMnO4 போட்டேன்னு செய்யும். ரெண்டையும் வந்துட்டு ஒற்றியேற்றும். SO2 என்ன செய்யும்? SO4 2 மைனஸ் ஒற்றியேற்றும். H2S என்ன செய்யும் சொன்னா அதுல H2S H2 மைனஸ் வந்துட்டு என்ன செய்யும்? சல்ஃபரா படியும். அதாவது என்ன பூஜ்ஜிய நிலைக்கு போகும், சல்ஃபரா படியும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னா வேறு வெத்தடியலாம். ஏண்டா சல்ஃபரை வந்துட்டு படிக்கிறது இல்லை, அங்க செய்யும் வந்துட்டு களங்கள் ஏற்படும். மஞ்சள் நிற வெளிரிய மஞ்சள் நிற களங்கள் ஒன்று ஏற்படும். SO2 போட்டேன்னா SO2 நடக்கிற தாக்கத்துல SO4 2 மைனஸ் அயனத்தை போடுவாரு. அங்க நம்ம எந்த அவதானத்தையும் வந்துட்டு அவதானிக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். அதாவது நிறமாற்றத்தை தவிர வேற எந்த அவதானத்தையும் அவதானிக்க இல்லாம இருக்கும். ரெண்டுலேயும் வந்து நிறமாற்றமா இருக்குமே. ஊதா நிறம் வந்துக்கிட்டு நிறமற்றதா போகும். அந்த நிறமற்றதான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யும்னா H2S வந்துக்கிட்டு அமில KMnO4 நிறத்தை வந்துட்டு நீக்கும். அதாவது ஊதா நிறத்தை வந்து நிறமற்றதா மாற்றும். அந்த நிறமற்ற மாற்ற போகல அங்கதான் வந்துட்டு என்ன செய்யணும்? வெளியே மஞ்சள் நிற களங்கள் ஏற்படும். வந்துட்டு சல்ஃபர் வந்துட்டு படிகிற தரும். சரி, அதுல இருந்து நம்மளுக்கு வேறு விதத்து அறியலாம். இங்க முடியாதுன்னு சொல்றா பிழை. SO2 H2S ஆகிய இரண்டு அமில KMnO4 கரைசலின் நிறத்தை நீக்கும் சொல்லலாம். சரி, ஊதா நிறத்தை வந்துட்டு என்ன செய்யும்? நிறமற்றதா மாற்றும், நிறத்தை நீக்கும். சரி, பிழை சரி. நாலாவது விட பிழை சரி. நாலாவது விட 22க்கு நாலாவது விட. அடுத்தது 23வது கேள்வி. 23 MCQ எடுத்தேன்டா வெப்ப இயக்கவியல் படி புறவெப்ப தாக்கம் ஒன்று எவ்வெப்பநிலையிலும் சுயமாக நடைபெறுவதற்கு டெல்டா எஸ் பிளஸ் ஆக இருத்தல் வேண்டும் சொல்லியான். புறவெப்ப தாக்கம் சொல்லியான். புறவெப்ப தாக்கம் நீ புறவெப்ப தாக்கம் சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? புறவெப்ப தாக்கம் சொன்னா டெல்டா H என்ன? டெல்டா H மைனஸ் இது வந்துகிட்டு சுயமா நடக்கணும்னு சொன்னா எந்த வெப்பநிலை சுயமா நடக்கணும்னு சொன்னா டெல்டா G7 டெல்டா H மைனஸ் T இன்டூ டெல்டா எஸ். இதான சமன்பாடு. இதுல டெல்டா G மைனஸ்ல வந்தாண்டா என்ன செய்யும்? சுயமா நடக்கும். இதுல டெல்டா H என்ன? டெல்டா H மைனஸ் வெப்பநிலை வந்துட்டு என்ன? பூஜ்ஜியம். வெப்பநிலை வந்துட்டு பிளஸ்ல இருப்பாரு. இதுவும் வந்துகிட்டு டெல்டா எஸ்ஸும் வந்துட்டு உனக்கு டெல்டா எஸ் பிளஸ்ஸா வந்தா தான் விளைவா இவர் வந்துகிட்டு பிளஸ்ல வந்தார். விளைவா இதுல பிளஸ்ல வந்தா தான் இங்கேயும் இருக்கிற என்ன செய்யும்? விளைவா வந்துட்டு மைனஸ்ல வரும். இதுவும் மைனஸ். அப்ப டெல்டா ஜி மைனஸா இருக்கும். எந்த வெப்பநிலையிலையும் வந்துகிட்டு உனக்கு சுயமா நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா இந்த வெப்பநிலை எப்படி இருக்கணும்? சரி, அந்த டெல்டா எஸ் எப்படி இருக்கணும்? பிளஸ்ல இருக்கணும். டெல்டா எஸ் பிளஸ்னா டி இன்டூ டெல்டா எஸ் பிளஸ் இருக்கும். அப்ப இந்த மைனஸோட சிறப்பு விளைவா மைனஸ், இதுவும் மைனஸ், விளைவா இங்கால மைனஸ்ல வந்து நிற்கும். விளைவா மைனஸ்ல வந்து நிற்கும். அந்த கூற்று சரி. புறவெப்ப தாக்கங்கள் டெல்டா ஜி எப்பொழுதும் மறைபெருமானம் முடிவு செல்ல இயலாது. புறவெப்ப தாக்கம் ஒன்று டெல்டா ஜி எப்பொழுதும் மறைபெருமானம் செல்ல இயலாது. புறவெப்ப தாக்கத்தில் டெல்டா H மைனஸ்ல இருந்தாலும் ஒருவேளை டெல்டா எஸ் வந்துகிட்டு பிளஸ்ல இருந்தீங்கன்னா டெல்டா எஸ் வந்துட்டு மைனஸ்ல இருந்தீங்கன்னா
டெல்டா எஸ் மைனஸ்ல இருந்துக்குன்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா போகும். அதுலயும் வந்துட்டு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா டி வெப்பன் வந்து பெருசா இருந்துச்சுன்னா டெல்டா எஸும் பிளஸ்ஸா இருந்து இது வந்து பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா விளைவானவங்க பிளஸ்ஸா வந்து நிற்கும். அவ எப்போதும் என்ன நம்மளுக்கு மைனஸ்ன்னு சொல்லி செல்ல இயலாது, மறைப்பெருமைன்னு சொல்லி செல்ல இயலாது. செரிப்பில மூணாவது விட, செரிப்பில மூணாவது விட, சரிதானே? செரிப்பில மூணாவது விட. அடுத்தது பாரு 24வது 23க்கு மூணாவது விட. 24வது அடுத்து என்ன? அசோட்ரோன். என்ன? அசோட்ரோனிற்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையே ஐதரசு பிணைப்பு காணப்பட முடியும் சொல்றான். ஏன்னா அசோட்ரோனுக்கும் நீருக்கும் இடையே நீர் மூலக்கூறுக்கும் இடையில ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்பட முடியும். சரி, ஏன்னா நீர்ல ஹைட்ரஜன் ஓஹெச் பிணைப்பு இருக்காரு. அடுத்து வந்துட்டு ஹைட்ரஜன் இருக்குது. இதுல அசோட்ரோன்ல பார்த்தீங்கன்னு ஒட்சிசன் இருக்குது. அசோட்ரோன்ல இருக்கிற ஒட்சிசனுக்கும் நீர் மூலக்கூறுல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இடையில என்ன செய்யணும் சொன்னா அங்க ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கும். அதாவது அசோட்டோன்ல இருக்கிற அந்த ஒட்சிசன் எடுத்தேன்னா அதுல வந்துட்டு தனித்தோடு இலத்திரன் இருக்கும். அந்த தனித்தோடு இலத்திரனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில என்ன செய்யணும்னா ஒரு கவர்ச்சியன் ஏற்படும். அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படும். சரிதானே? சரி, அடுத்த ரெண்டாவது சொல்றான்டா H2O மூலக்கூறு நீர் மூலக்கூறினது ஹைட்ரஜன் அணுவிற்கும் அசோட்டோனில் ஒட்சிசன் அணு தனித்தோடு இலத்திரன்களுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கணும். சரி 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 சரியான விளக்கம், தகுந்த விளக்கம். முதலாவது விட 24க்கு முதலாவது, 24க்கு முதலாவது விட. அடுத்து 25 சொல்றான்னு வாயு நிலையில் கல்சியம் 2+ அயனாரையானது வாயு நிலையில் உள்ள மெக்னீசியத்தின் அணு ஆரையை விட பெரியதுன்னு சொல்லலாம். வாயு நிலையில் இருக்கிற கல்சியம் 2+ அயனாரையானது வாயு நிலையில் இருக்கிற மெக்னீசியம் 2+ அணு ஆரையை விட பெரியதுன்னு சொல்றான். இங்க பாரு, உனக்கு என்ன சொல்லலாம்? இங்க பாரு, மெக்னீசியத்தை விட ஆகண்ட ஆறு எப்படி இருக்கும்? ஆகண்ட அணுவாறு சின்ன. மெக்னீசியத்தை விட ஆகண்ட அணுவாறு சின்ன இருக்கும். ஆகண்ட அணுவாரையை விட கல்சியம் 2+ ஆகண்ட அணுவாரையை விட கல்சியம் 2+ அயனார சின்ன இருக்கும். அயனார சின்ன இருக்கும். மெக்னீசியம் 2+ மெக்னீசியத்தை விட ஆகண்ட 6 அணுவார வந்துக்கிட்டு சின்ன இருக்கும். ஆகண்ட அணுவாரையை விட கல்சியம் 2+ அயனார சின்ன இருக்கும். இதுல உனக்கு என்ன சொல்லலாம்? மெக்னீசியத்தை விட கல்சியம் 2+ மெக்னீசியத்தோட அணுவாரையை விட கல்சியம் 2+ அயனார சின்னன்னு சொல்லலாம். இங்க பெருசுன்னு சொல்றீங்க. ஆக பில 25 முதலாக கூட்டன பில. அடுத்தது 25வது MC கூட ரெண்டாவது எடுத்துப்பார். ரெண்டாவது என்ன சொல்லலாம்? மெக்னீசிய அணுவின் பயன்பாடு கருவேற்றமானது கல்சியம் 2+ அயனின் அப்பெருமானத்தை விட பெரிய சரியான். மெக்னீசிய அணுவின் பயன்பாடு கருவேற்றமானது கல்சியம் 2+ அப்பெருமானத்தை விட பெரியதுன்னு சொல்றான். பில சின்ன இருக்கும். சின்னனா பயன்பாடு கருவேற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா சின்னனா இருக்கக்கூடாது. ஓகே, சரி. பில எத்தனை விட? 5வது விட. பில 5வது விட. பில 5வது விடையா இருக்க போதும். சின்ன கேள்வி பாத்தீங்கன்னா கூட்டு கேள்வி, சின்ன கேள்வி கொஞ்சம் நேரத்துக்கு முடிச்சிட்டோம். 21ல இருந்து 25 வரை இருக்கிற சின்ன 5 MC கேள்வி, சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன விடயங்களை பத்தி சின்ன சின்ன தியரிகள் சம்மந்தப்பட்டா என்ன செய்ய கேட்டீங்க. சின்ன சின்ன கேள்விகளா இருக்காரு. பிரதான பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதுக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. உங்களோட டவுட் கிளியர் பண்ணுவோம். அடுத்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னு எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதுல என்ன செய்யலாம்னா நீங்க லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சு கொள்ளலாம். இல்லை கீழே டிஸ்கஷன் குரூப்ல லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி வந்துட்டு டிஸ்கஷன் குரூப்ல இணைஞ்சு உங்களோட டவுட்களை வந்துட்டு அதுல தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? உங்களோட டவுட்களை ஏனைய மாணவர்கள் வந்து தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம்.